கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை சென்னையில் ₹6.50 குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலை நிலவரத்திற்கு தகுந்தபடி சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றி வருகின்றன. அந்த வகையில் சிலிண்டரின் விலை கடந்த சில மாதங்களாக மாதத்தின் முதல் நாளில் மாற்றப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ஜனவரி 1ஆம் தேதி ₹1966 இருந்தது. இந்த விலை ₹6.50 குறைந்து சனிக்கிழமை ₹1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி சென்னையில் ₹815.50 விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி தொடர்வது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர், திருநெல்வேலி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் நிர்வாக காரணங்களுக்காக IAS, IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். அந்த வகையில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 31 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள உத்தரவில் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக சதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை குடிநீர் வாரிய இயக்குநராக இருந்த சரவணன் திண்டுக்கல் ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை துணை செயலாளராக இருந்த பிரதாப் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்த தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக ஷேக் அப்துல் ரகுமானும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக தர்பகராஜும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநராக இருந்த மோகன் சந்திரன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக சுகுமாரும், திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக சிவசவுந்தரவல்லியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் குறித்த சோனியா காந்தியின் கருத்து கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் உரையை திரௌபதி முர்மு ஆற்றினார். இந்த உரை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உரையை வாசிக்க முடியாத அளவுக்கு குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வாக காணப்பட்டதாக குறிப்பிட்டார். அத்துடன் புவர் திங் என்றும் சோனியா காந்தி கூறிய நிலையில் பாஜகவினர் இதனை கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் சிலர் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் கருத்து தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையின் போது சோர்வடையவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், பெண்கள், விவசாயிகள் பற்றி பேசும் உரை ஒருபோதும் சோர்வை தராது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரை விமர்சித்ததன் மூலம் நாட்டில் உள்ள 10 கோடி பழங்குடியின மக்களை சோனியா காந்தி இழிவுபடுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பிரதமர் மோடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையின் போது பேசிய அவர் பழங்குடியின மகளான குடியரசுத் தலைவர் முர்முவின் பேச்சை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜ குடும்பத்தினர் விமர்சித்திருப்பதாக கூறியுள்ளார். திரௌபதி முர்மு जी उड़ीसा के जंगलों में आदिवासी परिवार से निकल करके यहां पहुंची है. उनकी मातृभाषा हिंदी नहीं है, वो उड़िया भाषा में पली बड़ी है. டெல்லியில் உள்ள பெண்கள் தங்களது செல்போன் எண்களை வங்கிக் கணக்குடன் இணைத்து வைத்துக் கொள்ளுமாறும் பிரதமர் தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு மாதந்தோறும் வரவு வைக்கப்பட உள்ள ₹2500 நிதியுதவி மெசேஜை அப்போதுதான் பார்க்க முடியும் எனவும் தெரிவித்தார். நடப்பாண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் என்றும் வெள்ளியின் விலை உயரக்கூடும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் உலக வங்கியின் கமாடிட்டி சந்தை அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள பொருளாதார ஆய்வறிக்கை கமாடிட்டி சந்தை நடப்பாண்டில் 5.1 குறையும் என்றும் இது அடுத்த ஆண்டில் 1.7% குறையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைவதால் கமாடிட்டி சந்தை சரிவதாகவும் கமாடிட்டி சந்தை சரிவு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் இயற்கை எரிவாயு மற்றும் சில உலோகங்களின் விலை உயரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் என்றும் வெள்ளியின் விலை உயரக்கூடும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் நிலையற்ற சூழல் காரணமாக வெளிநாட்டு பண கையிருப்பை மத்திய வங்கிகள் வைத்திருக்கும் போக்கு மாறியுள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் கட்சி வளர்ச்சி குறித்தும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வியூகம் அமைப்பது குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை MGR மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், ஜெயக்குமார், வளர்மதி, மைத்ரேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே அரசின் இலக்கு என நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் திரௌபதி முர்மு அரசு மரியாதையுடன் நாடாளுமன்றம் வந்தார். செங்கோல் முன்னதாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். அவரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது பேசிய திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கும்பமேளாவில் உயிரிழந்த பக்தர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு அடைந்ததாக கூறியவர், இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நிலையை கடந்து உலகிற்காக தயாரிப்போம் என்ற நிலையை நாடு எட்டியிருப்பதாக கூறினார். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி முதல் 3 போட்டிகளில் 1 வென்று மற்ற 2 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருந்தது. இந்நிலையில் புனேவில் நேற்று நடந்த 4வது போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீசியது. இந்திய வீரர்கள் துவக்கத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினர். பின்னர் ஒரு கட்டத்தில் பந்துகளை பறக்கவிட்ட ஹர்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் அரை சதம் கடந்து ஸ்கோரை வெகுவாக உயர்த்தினர். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 181 ரன்கள் சேர்த்தது. 182 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து வீரர்கள் துவக்கத்தில் அதிரடியாக விளையாடினர். நடுவரிசை மற்றும் பின்வரிசை வீரர்கள் பிரகாசிக்க தவறியதால் இங்கிலாந்து அணி 166 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. 15 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. 34 பந்துகளில் 53 ரன்கள் விளாசிய சிவம் துபே ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி பெற்ற ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அம்பேத்கர் மற்றும் பெரியார் இணைந்து நிற்கும் வகையிலான சிலையை பரிசாக அளித்தார். பின்னர் 35 நிமிடங்கள் இருவரும் தனி அறையில் ஆலோசனை நடத்தினர். கட்டாயமா இது ஒரு நல்ல வரவேற்பு வேண்டிய ஒரு அணுகுமுறை தான். இதுல வேற எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை, எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் தனக்கு நிறைய அறிவுரைகளை வழங்கியதாக கூறினார். ஒரு தனையனாக தந்தையிடம் வாழ்த்து பெற்றுள்ளேன் என்றார். எதிர் துருவம் இல்ல, ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் எப்பொழுதுமே ஒரு இடத்துல ஒற்றுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வரக்கூடிய காலங்களில்? இப்பயும் கொள்கை அடிப்படையில் இப்பயும் ஒற்றுமையாக தான் இருக்கு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் முக்கியமானவரான கே பாலகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாகவும் ஆதவ் தெரிவித்தார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் உள்ள கால்டன் சமுத்ரா திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்ட நிலையில் அவரை விமான நிலையத்தில் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், குஷ்பு மற்றும் பாஜக தலைவர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாமல்லபுரத்தில் நடந்த திருமண வரவேற்பில் அமித் ஷா கலந்து கொண்டார். இதேபோல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலய அசன விருந்து விழாவில் 100 அடி நீள குழாய் மூலம் சாம்பாரை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்ற காட்சிதான் இது. மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் 178வது ஆலய அசன பிரதிஷ்டை விழாவையொட்டி ஆலய நிர்வாகம் சார்பாக பிரம்மாண்டமான அசன விருந்து விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இதற்காக 18 டன் அரிசி, 5 டன் பருப்பு, 7 டன் காய்கறி என மணக்க சுமார் 2 லட்சம் பேருக்கு அசன விருந்து தயார் செய்யப்பட்டது. சாதமானது மலை போல் குவிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. சாம்பாரை சமையல் கூடத்தில் இருந்து பந்தி வருமாறும் இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு 100 அடி நீளம் கொண்ட சில்வர் பைப்பை பயன்படுத்தினர். இதனையடுத்து ஆலயத்தின் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஒன்றாக இணைந்து உணவை வேகமாக பரிமாறினர். இந்த அசன விழாவில் மெஞ்ஞானபுரம் உள்ளிட்ட அதன் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டு உணவு உண்டு மகிழ்ந்தனர். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் சீமானின் அரசியல் நடவடிக்கைகள் மாறிப்போயிருப்பதாக ஜெகதீச பாண்டியன் விமர்சித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறியதற்கான காரணம் குறித்து ஜெகதீச பாண்டியன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்தார். அதில் பாஜகவினரோடு சீமான் நெருக்கம் காட்டுவதாக குறிப்பிட்டார். ஒரே தலைவரை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டு, ஒரே தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலம் பயணப்பட்டவன் முரண்பாடின் காரணமாக வெளியே சென்றால் அவன் எங்களுக்கு எதிரி. இத்தனை நூற்றாண்டு காலமாக எங்களுக்கு எதிராக இருந்தவன் உங்களுக்கு எப்படி நண்பனாவான் என்ற கேள்வி எங்களுக்கு வருகிற காரணத்தால் இந்த கொள்கை முரண்பாடோடு உங்களால் தொடர்ந்து பயணப்பட முடியாது என்ற காரணத்தால் ரஜினிகாந்திடம் பேசிய பின்புதான் சங்கி என்றால் சகத்தோழன் என்று சீமான் கூறியதாகவும் ஜெகதீச பாண்டியன் சுட்டிக்காட்டினார். ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அவர் நீங்கள் நினைக்கலாம் அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் ஒரு நடிகர், அது ஒரு சூப்பர் ஸ்டார், சந்திக்கிறதுல தவறில்லை. ஆனால் அவர் சந்தித்து வந்த பிறகு சொன்ன பேட்டி இருக்கிறது, சங்கி என்றால் சகத்தோழர் என்று. சங்கி என்றால் சகத்தோழன் என்று ஒரு தமிழ் தேசியவாதியால் எப்படி கூற முடியும் எனவும் ஜெகதீச பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை அருகே வாகனம் ஏற்றி கொலை செய்யப்பட்ட ஜகபர் அலியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு எக்ஸ்ரே செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோத குவாரிகள் குறித்து புகார் அளித்த பெங்களூரைச் சேர்ந்த ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி வாகனம் ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மறு உடற்கூராய்வு அல்லது எக்ஸ்ரே எடுக்க அனுமதி கோரி அவரது மனைவி மரியம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உத்தரவிட்டார். இதையடுத்து தமிழ்நாடு வக்பு வாரியம் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கான மயானத்தில் இருந்து ஜகபர் அலியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் தலைமையிலான தடய அறிவியல் நிபுணர்கள் குழுவினர் ஜகபர் அலியின் உடலை எக்ஸ்ரே எடுத்தனர். இதனையடுத்து அவரது உடல் அதே இடத்தில் மீண்டும் புதைக்கப்பட்டது. மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரிய நித்யானந்தாவின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள 4 மடங்களின் மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமித்து மடாதிபதி ஆத்மானந்தா அறிவித்திருந்தார். இது சம்பந்தமாக நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் ஆத்மானந்தா மறைந்ததை அடுத்து பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 மடங்களையும் நிர்வகிக்க தக்காரை நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதற்கெதிராக நித்யானந்தா தொடர்ந்த மனுவை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். அதனை எதிர்த்து நித்யானந்தா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம், சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் அருண் நடராஜன் நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை என்றும் தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடாரில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நித்யானந்தா, பிரேமானந்தா, ஆத்மானந்தா போன்றவர்கள் என்றாலே பிரச்சனையாக இருக்கிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை என்றும் அவர் மீதான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது என கூறி நித்யானந்தா தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.